காலையில எழுந்திரிச்சிட்டு யாராவது ஒரு பொண்ணு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அந்த இடத்துக்கே சுத்தி வருவாங்க, கேமராவில் அதே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சீசன்ல நான் மீதி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பிளசன்டபிளா கூட காட்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்த டாஸ்கே நடந்துச்சுல்ல, இது எதுக்குன்னா, டேய் நீங்க இது மாதிரி நம்ம எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணு தோணும்ல, ஐயோ நம்ம மேக்கப் போடலையேன்னு. டேய் இப்படிதான்டா நீங்க நார்மலாவே இருக்கீங்க, அட்லீஸ்ட் இதையாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒழுங்கா குளிச்சு கிழிச்சு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த டாஸ்க்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட இது ஒண்ணுதான் அவங்க பண்ற மாதிரி தெரிஞ்சதே தவிர மத்தபடி எதுவும் எதுவும் எனக்கு அவங்க ஒரு பாயிண்டா அப்படிலாம் பேசுற மாதிரிலாம் தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல சண்டை வருதா, சரி ஓகே இவங்க இது பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணு குறுக்க பூந்து ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிதான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இருக்கு. வேணுக்குனே அதுக்குள்ள போயிட்டு யாராவது ஒருத்தங்க நேருக்கு நேரா பேசினா மேடமால பேச முடியல, வாழ்னு ஏதாவது கத்திட்டு மூஞ்சி சவுந்துருது, அழுதுகிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்களே தவிர மத்தபடி ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட பிக் பாஸ் வந்து கடைசியா ஒண்ணு அப்ரிசியேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது அந்த வியானா பேசுனதுக்கெல்லாம் வந்து ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒண்ணு பேசிட்டாங்க, கடைசி கார்டு வந்து எடுக்கலாம்னு சொன்ன உடனே மேடம் எந்திரிச்சு எடுத்து பேசினாங்க, எல்லாமே ஓகே. பிக் பாஸ் சொன்ன விஷயம் என்னன்னா காரணம் கிளியரா இருக்குன்னு. உண்மையாலுமே வியானா சொன்ன காரணம் வந்து கிளியரா தான் இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. எல்லாருமே ஒன்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்கும் போது மேடம் வந்து ஏதோ புதுசா சொன்ன உடனே அதுக்கு பாராட்டினாங்களே தவிர மத்தபடி ஒன்னும் இவங்க வந்து ஒன்னும் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா எதுக்கு இந்த கிரெடிட்ஸ் அடிக்கடி வியானாவை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்ல, அது ஏன்னு தெரியல எனக்கு. பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி இவரு நம்ம ஆலன் ப்ரோ ஒன்று சொன்னாரு, அந்த புளியந்தோப்புல கேரம் போர்டு ஆடுறவங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் அவன் சொன்னான்னு சொல்லி. அது எனக்கு தெரியல, மேபி. ஏன்னா நான் ஏன் இவன் திவாகர் வந்து இந்த மாதிரி கேஸ்டிசம் பேசுறவன் தான் நான் சொல்றேன்னா, அவன் அடிக்கடி ஆக்சுவலா இவங்க சரி இன்னொரு நண்பர் கூட தோழர் ஒருத்தர் சொன்னாரு, அவன் கேஸ்டிசம் பேசின மாதிரி தெரியல, ஆனா அவன் படிப்பை வச்சு மட்டம் தட்டுறாங்கிற மாதிரி சொன்னாரு. ஓகே, அப்படி இருக்குன்னா ஹேட்டுக்கு கூட அர்த்தம் தெரியாதவன் அவன் அப்படி வச்சுக்கிறானே வச்சுக்குவோம், அவன் அதே மாதிரி படிப்பை வச்சுக்கிறானே வச்சுக்குவோம். ஆனா இவன் ஜாதியை பத்தியும் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம்னா, இவன் குடிபெருமை பேசுறவன். மதுரைக்காரங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவான், நீங்க எல்லாருமே கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த நானும் பார்வும் மதுரைக்காரங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில டைலாக் எல்லாம் சொல்லுவான். இவன் இப்படி சொல்றவன் இந்த விஷயத்த சொல்லாம போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போறதுங்கிறது தப்பு. அந்த மாதிரி நம்ம அவனை பார்க்க கூடாது. அதுலயுமே அவனுக்கு ஒரு சலுகை கொடுக்கறது அப்படிங்கிறது தப்பு. மேபி எனக்கு தெரியல, அந்த புளியந்தோப்பு அப்படிங்கிற ஏரியா இப்போ அந்த மதுரையே அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது இவங்க எல்லாம் ஹையர் காஸ்ட்னு அவன் பேசுற மாதிரி மேபி புளியந்தோப்பு அந்த அவங்க எல்லாம் மேபி அந்த அந்த லோ சோ கால்டு அது இந்த இதுல ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா அந்த மாதிரி ஏதோ பட்டியலத்தோர் யாரோ இருப்பாங்களோ, அவங்க எல்லாம் உட்காந்து கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறதான் இவன் மீன் பண்ணி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால எடுத்துக்க முடியுது. நான் அந்த கிளிப் பார்க்கல எக்ஸாக்டா. ஆனா ஆலன் சொல்றதுதான் உண்மை, அந்த மாதிரிதான் அவன் பேசினான் அப்படின்னா அதுக்கு அதான் அர்த்தமா இருக்குமே தவிர வேற வேற பெரிய இதுல மீனிங்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அவன் தகுதி தாராதாரம் லோ கிளாஸ் சீப்புன்னு அவன் பேசுறான்னா அவன் அந்த மாதிரிதான் அவன் வளர்ந்தான், அவனோட இதுவுமே அதுதான். அதுல நம்ம மாற்று கருத்தோ இல்ல வந்து இவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி ரம்யா சொல்லும் போது பிக் பாஸ் வந்து நோண்டது காரணம் என்னன்னா, உண்மையாலுமே இவங்க ரெண்டு பேரும் யார் யாரு பார்வதியவும் அந்த தர்பீஸையும் பத்தி பேசுறாங்க ரம்யா. தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது அப்படின்னு கேக்குற கேள்விக்கு பார்வதியும் தர்பீஸும் கண்டிப்பா உள்ள வர மாட்டாங்க. அவங்கள பைத்தியக்காரங்க யாராவது பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்க ரெண்டு பேர், பைத்திய மாதிரி கத்துற ரெண்டு பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லலாம். சும்மா கேமை யார் ஸ்பாயில் பண்றது, கேம் ஆட விடாம யார் தடுக்கிறது, இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா புதுசு புதுசா இண்டிவிஜுவலா இன்னும் நிறைய பேரால வெளியே தெரிய முடியும், கேம் வந்து பாசிட்டிவா கூட போகும், இன்னும் நிறைய பேர் வெளியே தெரிவாங்க அப்படின்லாம் சொல்லி இதுல யாராவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து யாராவது ரெண்டு பேர் இது பண்ற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டு பைத்தியத்தையும் சொல்லலாமே தவிர தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது இந்த ரெண்டு பைத்தியங்களும் கிடையாது. தின்னுட்டு தின்னுட்டு அதுதான் அங்க பண்ண ரம்யாஜோ பண்ண மிஸ்டேக்கே அதான். அங்கதான் இல்ல ஆக்சுவலா ரம்யாஜோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வாட்டர் மெலான் அண்ணன் அடுத்தது வந்து இது 1 ஹவர்ல காட்டல. வாட்டர் மெலான் அண்ணன் கலையரசன் தான் சொல்லுவாங்க. சொல்லும் போது இந்த பாரு வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசின உடனே ரம்யாவுக்கு வந்து ஆட்டிடியூடாம். மேடம் வந்து என்ன நினைச்சிட்டாங்க, ஓ அப்படியா இது நாமினேஷன் கிடையாது, இங்க கேட்டிருக்க கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், உடனே நான் பார்வை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்வை சொன்னோம்னா பார்வை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க பாரு இதுல கேட்டிருக்க கேள்வி அது எப்படின்னா அவ அரோரா துஷார சொல்லுவான்னு நினைச்சு இந்த சைடும் பாருன்னு கொஞ்சம் சிக்னல் கொடுத்தா அப்படிங்க. கடைசியில ரம்யா என்ன பண்ணிட்டா அப்படி பார்வையே சொல்லிட்டா. அதாங்க ரம்யா என்ன சொல்லிருப்பான் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ரோட்ல எவ்வளவு பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பா ரம்யா. அதுக்கு பார்வதி என்ன சொல்லியிருப்பா, இப்போ தெரிஞ்சு நீ எங்க இருந்து வந்தவன்ட்டு அப்படின்னு வா. ஓ எனக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அர்த்தம் கண்டுபிடிக்க வேணாம் ஐயா, விட்டுருங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல.
இந்த அதே விஷயத்துக்கு மாதிரி என்ன இந்த பண்ணணும் டான்ஸ் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு தான் இந்த பருப்புக்கு தான் வந்து ஆ, எல்லாம் ஆமா வருவாங்க இந்த அப்படின்னு பருப்பை அந்த தான் வேக சென்டென்ஸ் வைக்க ஓன் பண்ணுவாங்க. வந்திருக்கா, இந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டே இவங்க ஃபாலோவர்ஸ்க்கு அதானே பிடிக்கும். அவங்க அதெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் ஃபேன்ஸுக்கு ரொம்ப அப்படின்னு ரொம்ப பர்சனல் டாக். அதுதான் அவ ப்ரொஃபஷனை பத்தி பேச உனக்கு என்ன தெரியும்? அவ எவ்வளவு ஐயா கஷ்டப்பட்டு அதுக்கு இது வந்திருக்கானு. நண்பர்களே அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரத்தம் ஆலன் சூடாகுது இத பத்தியும் பேசுங்க ஆலன். கமருதீனுக்கு அவளுக்கும் நடந்துச்சு இல்ல, இப்ப அது 2 பேர் சேர்ந்து பண்ண விஷயம், அவங்களோட 2 பேர் பர்சனலா இவ எப்படி போய் திவாகர் கிட்ட தனியா சொல்லலாம் சொல்லுங்க, அவனோட கன்சர்ன் இல்லாம. சூஸ் பண்ண ஆளை பாருங்களேன் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு. ஆ, நீ யார பார்த்து லைக் எப்படி சொல்றது அசிங்கமா பேசுனியோ அபியூசர்னு பேசுனியோ அவன்கிட்டயே இன்னொருத்தன் கூட நீ கன்சென்சுவலா பண்ணதை எடுத்துன்னு போய் சொல்ற. இல்ல அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றேன். இப்ப அவனோட சைடு கேட்காம இவன் எப்படி பேசலாம்? அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அது எவ்வளவு பர்சனலா இருக்கிறது, அவங்க 2 பேர் தானே பேசணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவங்க 2 பேர் தானே சண்டை போட்டுக்கணும். இவன் எதுக்கு அதை யூஸ் பண்றான்? இல்ல அது ஒவ்வொரு சின்ன பொண்ணு கிட்ட போய் கிஸ் தெரிஞ்சுதான் கேக்குறதும் லவ் யூ சொல்லுன்னு சொல்றவன் எப்படி கேட்கலாம்? அத அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அவனை பத்தி மத்தவங்கள பத்தி பேச? ஃபர்ஸ்ட் அவன் முதுகுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க, அப்புறம் மத்தவங்கள பத்தி அவன் பேசுவான். ஆமா, செல்லம், டார்லிங், ஸ்வீட் ஹார்ட்னு பேசுறாரு எல்லாத்தையும். எந்த பொண்ணையும் விடுறது இல்ல, எல்லார்கிட்டயும் பேசுறது. ஐயா கார்த்தி முடிச்சிருங்களா கொஞ்சம். நான் அது யூஸ் பண்ணிக்குவான்னு தெரிஞ்சு வேணுட்டே ஏத்தி விட்டு தான் பேசியிருக்கா, சும்மாலாம் கிடையாது. ஆலன் நான் இருந்தேன் கார்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் டச் பேசிட்டோம். இல்ல பேசுங்க பேசுங்க பேசுவாங்க. இல்ல இல்ல முடிச்சிருங்க. ஆக்சுவலா ஆலன் ப்ரோ என்ன சொன்னாருன்னா, அவளுக்கு அந்த மனசுக்குள்ள இருக்கிறது கூட இருக்கட்டும், ஒருவேளை இப்போ 2 பேரும் இருக்காங்க, அவங்கிட்டயே சொல்ல முடியல, அவளுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா கூட அதை சொல்லட்டும். ஆனா அவ அதுக்கு சொல்றதுக்கு யார சூஸ் பண்ணிருக்கா? இவனை பார்த்துதான் அண்ணே தெரியுதா கால்ல என்ன இருக்குன்னு செருப்ப காமிச்சவன்ட்டே போயிட்டு இவன் என்கிட்ட இப்படி தப்பா பண்றான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாளே, அப்ப இவ எந்த அளவுக்கு ஒரு இதுல இருக்கா, இது என்ன கொடுமையா இருக்குன்னு சொல்லி அவர் கேக்குறாப்புல. அதான் ஐயா. அதுதான் அது. ஓகே ஐயோ சரி விடுங்க. சரி ப்ரோ நான் லிசன் போறேன். நான் என்னமோ சொல்லலாம்னு யோசிச்சு வச்சேன், இப்ப இந்த டாபிக் வந்ததுனால ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இல்ல என்னாலயும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மலா இருந்து பேச முடியல, ஒரு அப்படியே வண்டக்குள்ள பிபி மாத்திரை போட்டியா ப்ரோ? பிபி மாத்திரை போட்டியா இல்லையா? எரிச்சலா சுகர் மாத்திரை போட கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். எனக்கு லைவ் பாத்துட்டு இருந்தேன், அவன் சொன்னால புளியந்தோப்புனு எனக்கெல்லாம் பச்சை வாயில வந்துச்சு. எனக்கு அப்படி கேட்டிருப்பேன், எனக்கு லிட்டலா வந்துச்சு வாயில. கத்தக்கூடாது பாத்துட்டு நானும் விட்டேன். நம்மளுக்கு எதுக்கு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, கிராம சைடு சொல்லுவாங்க இல்ல, அடிபட்ட பண்ணின்னு சொல்லுவாங்க. நான் அது வந்து ரொம்ப டீசெண்டா சொல்றேன். அந்த மாதிரி இந்த எஃப்ஜே சொன்னா அங்க ஆரம்பிச்சாம 8 மணி நேரமா தூங்குறாரு, 24 மணி நேரம் தூங்குறான். 24 மணி நேரம் எப்படா தூங்க முடியும் மனுஷன்? போயிட்டு சீக்குந்த கோழிங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், ட்ரிகர் ஆகி அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கெல்லாம் நான் இருந்ததுன்னு சத்தியமா மண்டையில ஒரு ஓங்கி 2 போட போட்டுக்கிட்டு வா நீ வா, நான் ரெக்கார்ட் சேப்பு கட்ட வாங்கிக்கிறேன் வான்னு சொல்லி வாயை உடச்சு 32 பள்ளி முதல்ல வெளில இழுத்து போட்டு மிதிப்பேன், தூக்கி போட்டு மயிறு. நீ யாரா சொல்ற மதன்? மதன் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா மதனை தாட்டி விடணும்ங்கிறதே ஆசைங்க. இல்ல அது கரெக்ட் தான். ஆனா என்னைக்குமே அடிங்கிறது எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. அது ஓகே, நம்ம கோவத்துல பேசுறோம். இப்ப இதே விஷயத்த எஃப்ஜே சொன்ன வரையும் ஓகே தான். ஆனா அவன் செஞ்சான்னா எல்லாருக்குமே என்ன நடக்கும்னு தெரியும். அதனால நம்ம அப்படி போகாம, அவன் ஒரு விஷயம் சொல்றான்ல, அந்த விஷயத்திலேயே அவனை சொல்லி அவனை வந்து பயங்கரமா பண்றான் ப்ரோ. எல்லாரையும் ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவன் பட்டாசத்தம் கிட்ட பண்ணி மாதிரி தான், நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தான், அப்படிதான் அவன் சுத்துறான். எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசுனீங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. பேசும்போது ஹோஸ்ட்னால அவன் பேசுற நிலைமை வரும்னாங்க. கண்டிப்பா வராது. லாஸ்ட் வீக் நீங்க இந்த வீக்கெண்ட் எபிசோடு மறுபடியும் எடுத்து பாருங்க. ஹோஸ்ட் கிளியரா சொல்லுவாரு, திவாகர் நீங்க ரொம்ப ஃபேமஸ் நினைச்சு நீங்க உங்களே ஏமாத்திக்கங்க, உங்களுக்குள்ளே வச்சீங்க, நீங்க அப்படி ஃபேமஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா செருப்பு மட்டும் மேபி இல்லைன்னு நினைக்கிறேன், மத்தபடி அடிச்ச மாதிரிதான் சொல்லியிருப்பாப்ல. ஆனா இவன் எவ்வளவு விவரம்னா அந்த விஷயத்த பத்தி பேச மாட்டான், எதையுமே செய்ய மாட்டான். நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லாத்திலையுமே அவன் ரெஜிஸ்டர் பண்றது என்ன தெரியுமா? வீக்கெண்ட்லயே யார பேர் என்ன கானா வினோத்தையும் கமருதீனையும் அவங்கள போட்டு அந்த கிழிச்சாரு அவரு. இவங்களுக்குலாம் வந்து இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரெஜிஸ்டர் பண்றது கூட அவன் மேல எந்த தப்பு, அவன்கிட்ட இருக்கிற குறை எதையுமே அவன் வெளியே சொல்ல மாட்டான். அதேதான் நடக்கும். நீங்க வீக்கெண்ட் எபிசோட்லயுமே அவனை அடிச்சாலும்
அவன் அந்த விஷயத்த பத்தி மூச்சே விட மாட்டான். யார் யார் என்னென்ன இல்ல சொன்னாங்க இந்த அதெல்லாம் வாரம் பேசுவான். இருக்கு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பயங்கரமா டீலும். ஏன்னா அவ்வளவு வார்த்தை, பர்சனல் அட்டாக்கு, பிரவீன் ராஜா வந்து பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணது நிறைய இருக்கு. அவன் மாட்டுவான் இந்த வாரம் இருக்கு. இல்லைன்னா சேதுபதிக்கு இருக்கு. ஐயா அவ்வளவுதான். பிசிக்கல் வயலன்ஸ் வெளியே வராதியா. அதுவும் இல்லாம எனக்கு இன்னொரு ஒரே விஷயம், நீங்க அடிக்கிறீங்கன்னா சேது ப்ரோ அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எடிட்டிங் டீம் அடிங்க, பின்னாடி அந்த காதுல டாக் பேக்ல சொல்றாங்கல்ல அவங்கள அடிங்க, டைரக்டர் அடிங்க. எதுக்கே ஒண்ணும் இல்லாத இல்ல புள்ள குத்து ஐயா அப்படி ஹோஸ்ட்ங்கிறவரு பார்த்தா அவர் வாங்குற அப்படி காசு பார்த்தா ஆண்டவர் பாவம் இல்ல. கமல்லாம் வந்துட்டு ஐயா ஐயா இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஆண்டவருக்கும் சேதுபதிக்கும் இவரு நம்ம சேது ப்ரோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் தனி, இவங்க தனி. அவருக்குன்னு தனியா டீம் இருக்கும். அவர் போய் பேசுறதே 45 நிமிஷம்னா 45 நிமிஷம் தான் பேசுவாரு. அதை இவங்க எடிட்டர் டீம்லாம் சேர்த்து போட்டு ஒண்ணு பண்ணிடுவாங்க. அவங்களோட டீம் சப்போர்ட் இருக்கும். தலைவர் வந்து பாலிடிக்ஸ்லயும் இருக்கறனால எனக்கு வந்து எத்திக்கலா எதெல்லாம் கரெக்ட்னு தோணுதோ இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லுவேன். இதை நான் பேசுவேன்னு பேசுறேன். கரெக்ட் தாங்கய்யா. இப்போ நான் சேதுபதியுமே நல்லா தான் பண்ணாரு. போன வாரம் பயங்கரமான ரோஸ்ட். இல்லையா நான் அதெல்லாம் அப்படி ஒண்ணும் சொல்லல. சொல்ல. சேது ப்ரோ வந்து உட்காந்து கவனிக்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கறாரு. எடிட்டிங் டீம் பைத்தியக்காரத்தனமா எடிட் பண்றதா இருக்கட்டும், அவன் காதுல கேட்கறவன் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா கேளுங்க, இல்ல இந்த விஷயத்த கேளுங்கன்னு சொல்லி டைரக்டர் டீம் தான் அதை சரி பண்ணும். நம்ம ஹோஸ்ட மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் இப்படிக்கு சேது அப்படின்னு சொல்லி இவர் பேரை போட்டு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. நம்ம அடிக்கிறதே டைரக்டர் டீம் அடிச்சு ஏன்டா அந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்களா ஏங்க பைத்தியக்கார கார்த்தி சொல்லி கேட்கணும். கிரியேட்டிவ் டைரக்டர் வந்து இன்ஸ்டா ஸ்டோரி வைக்கிறாங்க, பார்வதியும் கம்ப்ளீட்டும் எடுத்து வச்சு ஃபயர் விடுறாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு ஷோவோட கிரியேட்டிவ் டைரக்டர் நீ ஓகேவா. உனக்கு நான் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய டைரக்டர் இருக்கேன். எந்த டைரக்டருமே ஷோ பத்தியான விஷயங்கள் எடுத்து வைக்க மாட்டாங்க ஓகேவா. பர்டிகுலரா இந்த மாதிரி ஷோஸ் சூப்பர் சிங்கர் வைப்பாங்க வச்சுக்கோங்க, ஆப்வியஸா சூப்பர் சிங்கர் வைப்பாங்க, அது டேரக்டர் வைப்பாங்க, புங்கிட் குமார் வைப்பாங்க, ஓகே அது ஒரு ஷோ லீக் ஓகே. பட் பிக் பாஸை பத்தி எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்ல நிறைய டேரக்டர் இருக்காங்க, ஒரு டேரக்டருமே வச்சிருக்கல கேட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு அதான் கடுப்பு. உனக்கு என்ன பார்சியாலிட்டின்னு கேட்குறேன். ஷோ பண்ணு ஷோ கணக்கு தெரியல. அததான் சொல்றேன். அப்படின்னா நம்ம அவங்களதான் அடிக்கணுங்கிறேன். எனக்கு சேது ப்ரோ அடிச்சு பிரோஜனம் இல்ல. அவர் இதுக்கு மேல என்ன சொல்லுவாருன்னு தெரியல. டிவி வந்து நானே சொல்லிட்டேன், ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்கோம் மாத்த முடியலன்னு சொல்லும் போது நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன காட்டணுங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. டிவி ரிமோட்டை மாத்து, இது டிவி ரிமோட் நம்ம கிட்ட தான் இருக்கு, சேனலை மாத்துங்க ஏண்டா அப்படின்னு அவர் சொன்னதை வந்து நிறைய பேர் தப்பா கூட சொன்னாங்க. என்னோட பர்சனல் இது என்னன்னா, என்னோட ஷோ நான் பண்ற ஷோ அதையே நீங்க பாக்குறதுக்கு தப்பான விஷயம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை மாத்திருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க நீங்க இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்களா, கேவலவாதீங்களா சொல்லிட்டாரு. இல்ல இன்னும் ஓப்பனாவே உள்ள சொல்லிட்டாரு, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு, யாரும் பார்க்க வேண்டியல, மக்கள்லாம் அதுக்கான முடிவு எடுத்துருவாங்க. அதுதான் சொல்றேன். இதுக்கு மேல நம்ம அவர் அடிக்கிறதுல எனக்கு தெரியல. ஆனா எடிட்டிங் டீம் இப்ப இந்த இதெல்லாம் சொல்றீங்கல்ல, கமெண்ட்ல போயிட்டு ஏன்டா என்னடா எடிட்டிங் ஒர்க் பண்ற, இல்ல ஏன்டா டைரக்டர் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, எந்த விதமான செட் பண்ணணும்னு தெரியலையாடான்னு நம்ம அப்படி ஏதாவது பேசினா பரவாயில்ல. ஏய் நீ ஒரு ஹோஸ்ட் வெளியே போ, கமல் திரும்பி வாங்க, அது வந்து ஒரு கரெக்டான ஒரு போற பாத் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. பாப்போம் கேமராமேன் தான் இப்ப ஸ்பாட் எடிட் பண்றானே. ரொம்ப பிடிக்கும் சரியா. அவர் கரெக்டா பேசுற ஒரு ஆள். அவரோட நார்மல் இன்டர்வியூஸ், நார்மல் ஸ்டேஜ் ஷோஸ், அவர்கிட்ட ஜெனரலா நீங்க மீட் பண்ணி பேசும்போது அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருக்கிற ஒரு ஆளு, ரொம்ப பொது நலம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுற ஒரு ஆள் சரியா. அவரை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷோல வச்சுட்டு அவரையும் பேச விடாம, அவர் வந்து அவங்க பேச விடலனா கூட எப்படியாவது பேசிடுவாருன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. நான் பேசிடுனா ஏதாவது ஒண்ணு கேட்டுறனான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுக்காகவே எனக்கு அவர் மேல கோவம் வருது. கரெக்ட் ப்ரோ. ஆலன் ப்ரோ நீங்க சொன்னதுல நானும் இன்னொரு ஆட் பண்றேன். ஒரு பிரஸ் மீட்ல அவங்களோட ஃபேன்ஸ் முன்னாடியே ஏதோ தலைன்னு முடிகிற மாதிரி ஏதோ ஒரு திருக்குறள் அதுல தலைன்னு சொன்னதுக்கு இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சோன்னே, ஏன்டா டேய் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், என்னடா பைத்தியம் திட்டிட்டு அதுக்கப்புறம் ஏன்பா நீங்க இப்படி பண்றீங்க, நான் படிப்பை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ இப்படி பேசுறியா அப்படின்னு அவ்வளோ இதா சொல்ல தெரிஞ்சவருக்கு இது கன்ஃபார்மா இதெல்லாம் இதுக்கு மேலேயே சொல்லுவாரு ப்ரோ. நிறைய இது எடிட்டிங்ல போயிடும். ஆக்சுவலா ஆலன் ஐயா நீங்க தான் உள்ள போனவங்க தானே, உங்களுக்கு தெரியல நீ என்னென்ன பேசியிருப்போம். அதெல்லாம் தெரிஞ்சேதான் எனக்கு வருது கோவம். நான் என்ன பண்றது. சரி ஓகே, கோவம் எல்லாரும் மேலயும் படலாம். எனக்கு என்னமோ எப்படி சொல்றது, இந்த வந்துட்டான் என் கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி சேது ப்ரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையான காரணம் எவனோ காரியவாதி எவனோ அவனை விட்டுட்டு காரணம் என்னங்கிறத விட்டுட்டு நடந்ததை மட்டுமே நம்ம பேசுறது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு தோணுச்சு. இப்ப இந்த இடத்துக்கிட்ட அது கமலை அடிக்கடிச்சு பழகிட்டோமா பிரதீப் ஓடி போனதே, பிரதீப் சீசன்ல ஓடி போனது காரணமே போட்டு பழந்ததான். 12 மணிக்கு விஜய் டிவி ஒரு சிடிபி ரிலீஸ் பண்ணா, 12:01 நான் ஒன்று ரிலீஸ் பண்ணேன். அதுதான் ரொம்ப வைரலா போனுச்சு. படத்தோட ப்ரோமோ வந்துச்சு இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் கிழிச்சிட்டாங்க.
அப்படியே ஆ. மாசம் தக்லீஃப் தான் படமும் குப்பையா போச்சு விட்டுருந்தாரு. இதுக்கெல்லாம் பூட்டு விஜய் சேதுபதி அப்பதான் ட்வீட் போட்டாப்ல, பூட்டு போட்டாப்ல ஐடிக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் லோகேஷ்ல இருந்து எல்லாருமே கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் அந்த ஹீட் திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல வருது இவங்கலாம். இல்ல கார்த்தி ப்ரோமோ டைரக்டர் அவங்க யாரு, நம்ம கிரியேட்டிவ் டைரக்டர். அம்மா அவங்க ப்ரோமோ டைரக்டரா இருந்தாங்க, அவங்க ப்ரொமோஷன் கொடுத்து கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகியிருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல. ஏன்னா நல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான் பாத்தியா, அவனை கூட்டு போய் அவன் நல்லா எடுப்பான், ஷோ பயங்கரமா கொண்டு போவான். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இந்த குக்கு தோமாளி பண்ணால இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த விஜய் டிவிலேயே உருப்பன் டைரக்டர் எடுத்தமா குக்கு தோமாளி டைரக்டர் தான். அவன் பேருனா ஒருத்தர் பண்ண பாத்திப்பா நல்லா பண்ண முடியாது. அவன் தான் அவனே தொட்டி விட்டாங்க அடிச்சு. இவங்களுக்கு பிரச்சனையே அதுதான், எவ்வளவு நல்லா பண்ண தொட்டி விட்டுவாங்க அடிச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஷோ கிட்ட அடுத்த டெவலப் ஆகி போயிட்டாங்க என்னமோ. இவங்க இந்த மாமா அடுத்த தேங்காய் வடை அப்படின்னு சொன்னா உட சொன்னது பொறுப்பாங்க எல்லாம் 4 பேரும் கிரிக்கெட் டீமுக்கு ஆள் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாங்களான்னு தெரியல. அவங்கள நம்ம எவ்வளவு அடிக்கிறோமோ மேபி அது பாக்குறவங்களுக்கும் சார் அடி வாங்க முடியல ரொம்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். நம்ம சேதுபுரவே அடிக்கும் போது இவங்க தானே வாங்குறாங்க, வாங்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டான ஐடியா கிடையாது. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, மிட்வீக் எவிக்ஷன் வச்சு திவாகரை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல போய் அவன் நின்று சார் நான் ஒண்ணு பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஜ்ல நின்று கூட அவனை பார்க்க கூடாது, எப்படியாவது மிட்வீக் எவிக்ஷன்ல அவனை கண்டிப்பா தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வெறி இருக்கு. ஆனா சரி விடுங்க, நடந்தா நல்லா இருக்கும், உண்மையாலுமே நல்லா இருக்கும். பிக் பாஸ் ஃபயர் விடலாம். திவாகர் எல்லாம் தூக்க மாட்டானுங்க, நம்ம ஆதங்கப்படலாம். திவாகர் எல்லாம் பிளான் போட்டு திவாகரும் பாரும் பிளான் போடுறாங்க. யார் நம்ம கீழே இருக்கா? திவாகர் எப்ப வெளியே போனாலும் இல்ல அப்படிலாம் யோசிக்காதீங்க. மக்கள் ஓரளவுக்கு விவரமா தான் இருக்காங்க. ஒருத்தன் ஒண்ணு பேசுறான்னா அவ்வளோ ஐயா சிம்பிள்யா ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்ல, ஒரு சில பேர் அவனை பார்த்த உடனே நான் உண்மையாலுமே சொல்றேன், பார்த்த உடனே பைத்தியக்கார பைய இந்த கூட்டத்துல அவன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் யாருக்கா இருந்தாலும். அந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் இவனை அப்படியே தான் விடுவாங்களே தவிர அவன் பேசுற வார்த்தையில உள்ளார்த்தம் வச்சு இவன் இப்படிதான் பேசுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இருக்கு இல்லையா, அது நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்றோம். அது கிட்டத்தட்ட நம்மள மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேர் ஓட்டு போடுவோம். இதையும் தாண்டி ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு சில பேர் ஓட்டு போடுறதுக்கு இருக்கு. சரிங்களா? இவங்க எல்லாரோட தோணலும் என்னவா இருக்கும்னா, இவன் பாரு இவன் மக்கள்ல இருந்து வந்திருக்கான், இவன் பாரு ஒரு பையன் ஒருத்தன் சும்மா வீடியோ மட்டும் போட்டுட்டு அவனோட உடம்பு தோற்றம் எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே பேசுறதுதான். இவன் ஆனா நான் ஹீரோ அப்படின்னு அவன் நம்புறான் பாரு, அவனோட கான்பிடன்ஸ் நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப போக 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 அவனை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு ஓட்டு கண்டிப்பா கம்மி தான் ஆகும். அது கம்மி ஆகும் போது எல்லாருமே உண்மையா சொல்லணும்னா இங்க பாரு இருக்கிறது பூரா கோமாளி கூட்டமா தான் இருக்கு, அதுல இவன் மக்கள்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. இப்ப இவன் யாரு அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சோசியல் மீடியாவில இருந்தவங்க நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவனுக்கு ஓட்டு இப்ப வராது, அதுக்கப்புறமேல இதெல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் வெளியே போற விஷயம் இருக்கு இல்லையா. அவன் அந்த எவிக்ஷன்ல நான் சொல்றேன், இப்ப பத்தி பேசல, இப்போதைக்கு நடக்காது, அது எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இருக்காது, பார்வையும் சரி இவனையும் சரி இவங்க 2 பேர்த்தையும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஒண்ணு எடுத்தா டபுள் எவிக்ஷன் இவங்க 2 பேர்த்தையும் தலையிலே தட்டி போங்கடா அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தணும் இல்லையா. எனக்கு மிட்வீக் எவிக்ஷன்ல இவன் திவாகரை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனா இது நடக்கும் நடக்காது அதுக்குள்ளலாம் நான் போகல. பட் நடந்தா நல்லா இருக்கும். உண்மையாலுமே சொல்றேன், திவாகரும் பார்வதியும் இல்லைன்னா பிக் பாஸ் ஷோவே மொக்க ஃபிளாப்னு எவனா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது உண்மை கிடையாது, அது பைத்தியக்காரத்தனம். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த விஷயம் ஆரம்பிக்கிட்டோம் இல்ல ஏதாவது ஒண்ணு பேச போட்டோம், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒண்ணு நடக்கும் போதே ஏண்டா அப்ப அந்த பிரவீன் என்ன சொன்னான், ஆர்மி கேம்ப் மாதிரி நான் இப்ப நடத்த போறேன் ஓகே அப்படின்னு சொன்னவன மறுபடியும் போயிட்டு இப்ப நீ ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் பயந்துட்டான். என்ன இப்படி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்களே, இப்ப என்னவா இருக்கும், நம்ம இதுக்கு ஆமான்னு சொன்னா நம்மள ஏதாவது மாட்டிக்குவாங்களோன்னு சொல்லி அவன் முழிக்கிறான். நீ ஆமா இல்ல எதையாவது ஒண்ணு சொல்லி முடிடா, சொல்லி முடிச்சுட்டு ஒரு சண்டையை பாத்துக்கலாண்டாங்கிற அந்த அவனுக்கு வரல. இது ஏதாவது தப்பான கார்டு கேம் தான் போயிடுமோன்னு சொல்லி அவன் பயந்து யோசிச்சு அவனோட வார்த்தையை பேசினான். இதே மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம்னா அதுல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதுல இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் தெரிய முடியும். கேம் ஆரம்பிச்சா அது கேம் நடத்தணும். நீ விளையாட மாட்ட, டாஸ்க் பண்ண மாட்டேன். கெமி கிட்ட அவ்வளவு ஈகோ. கெமிய இவங்க என்ன மேடம்க்கு என்ன பிரச்சனைனா, இவங்க டாஸ்க் போய் ஆடி தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா கெமி போய் ஆடி ஜெயிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இது எந்த விதமான மனப்பான்மை? இதுல ஸ்போர்ட்டிவ்னஸ்ங்கிறது சுத்தமா இல்ல. பொறாம, இந்த 2 பேருக்கும் பொறாமையை தாண்டி ஸ்போர்ட்டிவ்னஸ்ங்கிறது நான் துளி கூட பார்க்கல. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இதுங்க 2ம் இருந்தும் இல்லாததும் ஒண்ணுதான். இவங்க அது டீமுக்கு புரியுதா இல்ல மக்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு சில பேர் இவங்க இல்லைன்னா கேமே இல்ல, பிக் பாஸ் 9 இல்லைங்கிறாங்கல்ல, அது அப்படி கிடையாது. ஏன்னா வியானாவுமே சொல்லுவோம், ஒரு சில இடத்துக்கிட்ட அந்த இதெல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. மேபி இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா கூட மீதி இருக்கிறவங்க, ஏன் கமருதீனே ஒரு சில தடவை அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்ப கொஞ்சம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு திருந்தர் ஒண்ணு தெரியுது இல்ல, அந்த மாதிரி இவங்க ரெண்டும் பண்ண மாட்டாங்க. மேடம் யாரு பார்வை பொறுத்த வரையும் வீக்கெண்ட்ல நம்மள பத்தி தான், நம்ம டாபிக் பூரா நம்மள சுத்தியே தான் இருக்கு. அப்ப நம்ம தான் இந்த ஷோவையே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். அப்ப நம்மள வந்து டீம்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, நம்ம கடைசி வரையும் போலான்னு ஒரு மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம தான் மாத்த முடியுமே தவிர வேற யாரும் மாத்த முடியாது. இது நம்ம சொல்லிட்டு இவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு கரெக்டா ஓட்டு போட்டு தூக்கிட்டா நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் போன போன இந்த வீக்ல வந்து கலையரசன் பண்ண சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் பின்னாடி மட்டும் தான் பேசுறான். ஃபர்ஸ்ட் வீக்ல அவன் ஏதோ ஒரு விஷயத்த சபரியை பத்தி பேசினதா இருக்கட்டும் ஏதோ சொல்லும் போது சரி ஓகே இவன் பாயிண்ட் கொஞ்சம் கரெக்டா தான் பேசுறான்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறமேல் தான் தெரியுது அவன் பூராத்தையும் பின்னாடி மட்டும் தான் பேசுறானே தவிர முன்னாடி எதையுமே பேச மாட்டான். அதுக்கப்புறம் இந்த வாட்டி இங்க நடந்த பிரச்சனைக்கா இருக்கட்டும் பின்னாடி நடந்ததை போயிட்டு முன்னாடி சொல்றது மட்டும் தான் வேலையா வச்சிருந்தான். அதனால இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா இந்த வாரம் ஃபுல்லா என்னால முடிஞ்ச அளவுக்கு அரோராவுக்கு ஓட்டு போட்டேன். நிறைய பேர் அரோராவுக்கு ஓட்டு போட்டா இந்த நாய் தானாவே வெளியே போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அரோராவுக்கு ஓட்டு போட்டு இவன் எப்படியாவது வெளியே போகணும்னு பாத்துட்டு இருக்கேன். பட் தெரில இந்த வீக் டபுள் எவிக்ஷன் அரோராவே அமுச்சு விட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. மேபி கலையும் பார்வை அமிச்சா சூப்பரா இருக்கும். விடுங்க அதெல்லாம் பேராசை தான். இல்ல இந்த வாரம் டபுள் இல்ல, அடுத்த வாரம் தான் எனக்கு தெரிஞ்ச டபுள்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கலை மட்டும் தான். இல்லங்க எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க யாரு பார்வதிக்கும் கலைக்கும் தான் போட்டியே. அப்பெல்லாம் நடக்காதியா? நடக்காது. ஆனா தெரியுது பர்சன் வந்து போட்டிருக்காங்க. நாளைக்கு வந்து அது நானும் பார்த்தேன். பல்க் எவிக்ஷன் ஏதோ ஒன்னு போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் நாளைக்கு வந்து கழுவி ஊத்துறாராம் இவங்க எல்லாரையும். தி மோஸ்ட் போரிங் பிக் பாஸ் சீசன் எவர்னு சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் இல்ல அந்த ஸ்பீக்கருக்கு எதுவும் கனெக்ட் பண்ற மாதிரி எதுவும் சிஸ்டம் இருக்கா? ஹேக்கர் யாரும் இருக்கீங்களா? பிக் பாஸ் ஸ்பீக்கரை ஒரு நாள் ஹேக் பண்ணோம்னா இந்த ஸ்பேஸ கொஞ்சம் அங்க கரெக்ட் பண்ணி ஒரு செஷன் போதும் செத்துருவானுங்க அவனுங்க. ரத்தம் கட்டி செத்துருவானுங்க. நான் போறேன் என்ன விட்டுருங்க எப்படியாவது விட்டுருக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. திவார் இல்ல திவார் சம காமெடியா இருப்பான். அப்பயும் கத்திட்டு நடப்பான் ஸ்பீக்கர் முன்னாடி. நீங்க யாரா நீ எங்களை பேசுறீங்க? இவங்க எல்லாம் நம்ம தகுதி இல்லாம அந்த பைத்தியக்காரன் ஹேட்னா என்ன பிக் பாஸ் அப்படின்னா பைத்தியக்காரன் பையன் அவன் நம்மள தகுதி இல்லாம. சரி விடுக்க என்ன பேசுறேன். இல்ல கார்த்தி ஒன்னு சொல்லிட்டுமா, மாயா விட அதிகமாவே சம்பாதிக்கிறது பார்வதி. ஏன்னா பார்வதி வெளியே இருந்ததுக்கு உள்ள இருக்கு வித்தியாசமா இருக்கு. வெளியே வந்து நான் வந்து பெரிய தன்னை வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் ஒரு முற்போக்குவாதி அப்படின்னு காட்டிக்கிட்டாங்க. ஆனா உள்ள போயிட்டு ஃபுல்லா பேசுறது ஃபுல்லா பிற்பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா கொள்ற அடியை மட்டும் பாருங்க. அழுவாங்க கண்டிப்பா. வெளியே வந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பா மத்த யாருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு. பாருங்க சத்தியமா சொல்றையா, இப்படி பேசுறவங்களை பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் கூட நடக்காதியா? இங்க இந்த பிக் பாஸ பார்த்துட்டு யாராச்சும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணணும்னு வருவாங்களா? நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. வாழ்க்கை அழிக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆலன் ரொம்ப தப்பு. ஆலன் என்ன ரொம்ப தப்பு எனக்கு புரியலையே. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா அவள்தான் அவங்க ரெண்டு பேரும் செத்துருவாங்க. நல்லா இருக்கும்பா பாரு தீபு நல்லா இருக்கு. இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு சூனியக்கார கல்யாணத்தை நம்ம அன்னைக்குதான் பார்க்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏங்க அதே மாதிரிங்க இந்த திவாகர் வந்துட்டு அவருக்கு ஏதோ கிராஃப் குறையிற மாதிரி நினைச்சிட்டு தாங்க இந்த 2 நாளா ஆள் பயங்கரமா போர்ஸ திரும்புற. அப்படி போன வீக் ஸ்டார்டிங்ல எல்லாம் இப்படி இல்ல. அந்த ஆள் வந்துட்டு சரி நமக்கு ஏதோ கேம் போகுது, நம்மளால வந்து இந்த பிசிக்கல் டாஸ்க்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்மள ஒரு ரெஃப்ரி மாதிரி தான் பாக்குறானுங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனா வினோத் வந்து டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாண்டு வின் பண்ணிட்டாப்ல. அவருக்கு என்ன பிம்பம் இருந்துச்சுன்னா வினோத் வந்து நம்மள ஃபாலோ பண்ணி தான் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, அதை நம்பிதான் வந்து வினோத் நம்மள அண்டிட்டு இருக்காருன்னு அவர் அது வரைக்கும் நினைச்சிருந்தாரு. டாஸ்க் வந்து வினோத் நல்லா விளையாண்டதுக்கு அப்புறம் அவருக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அவர் ரெண்டு நாளா வயிற்றுச்சல் ப்ரோ கரெக்ட். 2 நாளா அந்த காண்டில வந்து மனுஷன் வந்து யார ட்ரிகர் வந்து ட்ரிகர் பண்ணாரு ஆக்சுவலி எல்லாரையும். என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகேவா லேடிஸ் எல்லாமே கட்டி பிடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க பேசுனீங்க, அவரை பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க டாஸ்க் நல்லா விளையாண்டத பத்தி தான் பேசுறோங்க. நீங்க எதை ஒரு நிமிஷம் தருண் ஒரு நிமிஷம் கேக்குதா? அந்த கட்டி பிடிச்சாங்களே அது நீங்க பாத்தீங்களா? ஃபுல்லா கிளிப்பிங்க லைவ் பாத்தீங்களா? ஃபுல்லா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன அந்த லைவ் ஃபுல்லா பாத்தீங்கன்னு கேட்டேன். கட்டி பிடிச்ச வீடியோ பாத்தீங்களா? லைவ் ஃபுல்லா பாத்தீங்களா? லைவ்ல தான் நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது சொல்லுங்க. அந்த லைவ்ல அவன் ஜஸ்ட் அக்மன் தான் பண்ணுவான். ஓகேவா? இவங்க எடிட் பண்ணி அதை வல்கரா காட்டியிருக்காங்க. லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்ன்றது ஹார்ம்லெஸ் அக் தான். ஓகேவா? இவங்க அதை ஹார்ம்ஃபுல் அக்கா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். விக்ரம் வந்து வாமிட் பண்ணிட்டாரு.
பார்வதி அண்ணன் சொன்ன பார்வதியேவும் எப்படி பேசினாங்க திவாகர், அது சொல்லுங்க. அது உங்களுக்கு கரெக்டா படுதா? அப்ப நாங்க யாருமே சரியில்லைங்க, அது முதல்ல நான் ஒத்துக்கிறேன். தப்பு சரிங்களா? ஆனா எங்களுக்கு தெரியும் ஆனா என்ன இன்னொன்னு நடக்குன்னு. ஆனா நான் நீங்க இன்னொன்னு தப்பா சொல்றேன் சரியான்னு பாருங்களேன், சொல்ல விடுங்க. யாருமே கரெக்ட் கிடையாது. இருங்க, நான் இந்த சொல்ல வர சீசன்ல பாயிண்ட் இருக்கிற மொத்த முடிச்சுக்கிறேன், பேருமே அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரியா? இங்க வந்து அந்த வைத்தறிச்சல் டாஸ்க் வின் பண்ண வைத்தறிச்சல்ல மட்டும்தான் இவர் வந்து நான் வந்து ட்ரிகர் பண்ணி எல்லார் வாயில இருந்து வார்த்தையை வாங்கணும்னு ஆக்சுவலி ட்ரை பண்ணாரு முந்தானேத்தேவும். அதுக்கு என்ன அவருக்கு பதில் கிடைச்சதுன்னா, எல்லாருமே வந்து அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி அடிச்ச அடிப்பிலே இவர் வந்து சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா முத நாள் வந்து பார்வதி ரொம்ப வாய் பேசினாங்க, எல்லாரும் பார்வதியை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவர் வாயை மூடிட்டாரு. மறுநாள் வந்து அவர் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சதுனாலதான் அவர் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே பேசிட்டே இருக்காரு இப்படியேவும். இத எஃப்ஜே சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட். இவரை வந்து நீங்க எதுவுமே கேட்காம விட்டுருந்தாலே அவர் வாட்டுக்கு வாயை மூடிட்டு போயிருப்பாரு. அவர் வாட்டு கத்திட்டு கிடக்கணும்னு எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது சொல்லணும்ன்ற மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா? இவங்க 2 பேருக்குமே அதை ஃபர்ஸ்ட் பண்ணவே கூடாது. பார்வதிக்கும் சரி திவாகருக்கும் சரி. இந்த யாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல நீங்க இது பேசுறது தப்பு அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க இப்படி பண்றதுன்னு. ட்ரிகர் பண்ணி விட்டு மத்தவங்க வாயில இருந்து வார்த்தையை வர வைக்கணும் தான் அவங்க பண்றாங்க. இது புரியாம மத்தவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் கேமே. முதல்ல அதுதான் கேம். மத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுதான் கேமே. இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் ஸ்கோர் பண்ணா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஓகேங்க, பட் வந்து தப்பா வார்த்தையை விடக்கூடாதுல்ல. இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? அதுல யார் டாப்பா சூப்பரா பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா? நான் வந்து 1 hour தாங்க பாப்பேன். லைவ் எல்லாம் பாக்குற அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. முதல்ல ஷோ மண்பானையை நீங்களே வச்சுக்கோங்க. அலன், நான் லாஸ்ட் இயர்ல இருந்து உங்க ரிவ்யூ எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ரிவ்யூ பார்க்கலாம் கூட பிரச்சனை இல்லைங்க, அத பத்தி எல்லாம் நான் வருத்தப்பட போறது இல்ல. அல்ல அலன், இந்த மாதிரி பேசாதீங்க சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. 1 hour பாக்குறவங்க அப்பெல்லாம் ஆடியன்ஸ்னா வேஸ்டா? அல்ல அப்படிதான் நீங்க பேசுறீங்க. ஒருத்தர் கேவலமா புளியாந்தோப்புல கேரம் போர்டு வேலை இல்லாம கேரம் போர்டு உட்காந்து ஆடிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா பண்றான்னு நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. அலன், எங்க வீடு எங்க தெரியுமா? நான் வேசார்பல்ல தான் பேசுறேன். சரிங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. அவர் கேவலமா தான் பேசுறாரு, நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஆட்களுக்கு முதல்ல இந்த சப்பா கட்டு கட்டுறது நிறுத்துங்க. அவன் மானம் கட்டவன். அவன் நான் வந்து திவாகரை உயர்த்தி பேசவே இல்லை. நீங்க முதல்ல அதே மாதிரி வினோத்தம் வந்து யோகியம் கிடையாது. முதல்ல அதையும் சரிங்களா? சொல்லவே இல்லை, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். திவாகரை பத்தி பேசுறதுக்கு போது வினோத்தை பத்தி எதுக்கு கொண்டு வரணும்? புரியல. திவாகர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. திவாகர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க நடுவுல வினோத்தை எது கொண்டு வரணும்? அவர் பண்றது சரியில்லை, அதை சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணிட்டு வினோத் பண்றது சரியில்லைன்னு சொன்னா பரவாயில்ல. அவங்க பேசிட்டு தானே இருந்தாங்க திவாகர் பத்தி. சிம்பிள் கொஸ்டின் பிரதர். இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறது திவாகரை பத்தி ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏங்க அப்ப அந்த இது ஒருத்தன் கட்டி புடிச்சிட்டு ஒருத்தன் கடக்கிறான் வினோத்துங்கிறவன், அவனை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஏண்டா திவாகரையே சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க எவனுக்கு சொல்றீங்களா அவன் ஓகேமாடா, திவாகர் எவ்வளவு பரவாயில்ல, அந்த மாதிரி டோன்ல தானே ப்ரோ அது போகும். நான் இப்பயும் சொல்றேன், திவாகர் வீடியோ எல்லாம் நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது. நான் இந்த ஷோ மட்டும் தான் பாக்குறேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அவர் வெளியே அவுட் சைட் பேசின பத்திலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் பாப்புலரும் கிடையாது, வினோத்தும் பாப்புலர் கிடையாது, வாட்டர் மில்லன் சொல்றாங்களா அவரும் பாப்புலர் கிடையாது. இந்த ஷோல பார்க்கும் போது எனக்கு இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு வியானாவா அவங்க ஒண்ணு பண்ணாங்க, சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதே மாதிரி திவாகரும் நல்லா பண்ணாரு. மத்தவங்க எல்லாரும் மாட்டினாங்க. எஃப்ஜேவும் சரி, நான் ஓப்பனா சொல்ல முடியல, எஃப்ஜேவும் சரி, ரம்யா சரி, நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் வந்தாங்கன்னா உடனே எலிமினேஷன் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கே வெளியே போயிடுவாங்க. எஃப்ஜேவும் ரம்யாவும் அடுத்த வாரம் நாமினேஷன் வந்தாங்கன்னா 2 பேருமே வெளியே போயிடுவாங்க. 100% சொல்றேன் நான். அதுக்கு யாரு வருத்தப்பட போறான்னு சொல்லுங்களேன். நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்கிற எல்லாமே குப்பை. ஓகேவா? அதுல இருக்கிறதுல பெரிய குப்பை யாருன்னா திவாகர் ஃபர்ஸ்ட், 2வது பார்வதி, 3வது கமருதீன். அதுக்கப்புறம் வரிசையா நீங்க குப்பைகள் அடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இவங்க யார் எலிமினேட் ஆகும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே இருக்கிற 16 பேரையும் சொல்ல 15 பேரையும் சொல்ல முடியும். அதான் உள்ள இருக்கிற எல்லாரும் மொத்த பேருமே குப்பை தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? ஏதோ 2-3 குப்பை ஏதோ பண்ணிட்டு கேக்குதுங்களா? உங்க கேள்வி கேட்கிறேன் உங்க. நானு நீங்க சொன்னதான் கேக்குறேன், இல்ல நான் கேட்டு இருக்க மாட்டேன். இப்ப உங்க ஏரியா பேர் வச்சு பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருக்காதா? அது சொல்லுங்க. நீங்க
இப்ப நீங்க பர்டிகுலரா ஒரு ஏரியா வரீங்க, அந்த ஏரியாவை பார்த்து இந்த ஏரியா இருக்கும்போது இப்படிதான் அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? தப்புதாங்க. நான் இல்ல நானே இப்ப என்ன சொன்னேன், நான் அதெல்லாம் திவாகர் பண்ணிட்டு இருக்காப்ல. ஐயா அதான் திவாகர் பண்ணிட்டு இருக்காப்ல. சொல்லவே இல்ல. அத நீங்க தான் கேள்வி வந்து சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வந்தாலே இப்படிதான் இருப்பானுங்கன்ற மாதிரி பேசுறாரு அவரு. ஒரு நிமிஷம். சரி எனக்கு நான் சொல்றேன் நான் வந்து 1 hour episode தான் பார்த்தேன், லைவ் பார்க்கல. வச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இருங்கயா எல்லாரும் கத்தாதீங்க ஒரே நேரத்துல. நான் 1 hour episode தான் பார்த்தேன், நான் லைவ் பார்க்கல. அவர் கேட்டதை நான் கவனிக்கல, நான் பார்க்கல ஆக்சுவலா. அதனாலதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க சரி, நீங்க விடுங்க, நீங்க பார்க்கல அதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு என்ன டென்ஷன் ஆகுதுன்னா, திவாகர் பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? நான் வீடியோல நான் பார்த்தது இல்ல, அவரை பத்தி தெரியும். அவர் என்னன்னா ஒரு மாதிரி தப்பா பேசியிருக்காரு அப்படின்றது தெரியும். ஐயா சரிங்களா, அது மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. மேல வந்து அவசரப்பட்டு கோவப்பட்டேன். உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ, சரியா? அவரு வெளியில இருக்கும்போது ஆணவ கொலைக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலு, ஓகேவா? ஆணவ கொலைக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலு. ஜிபி முத்து பத்தி என்னால பேச முடியாது, அவன் லோ காஸ்ட் அப்படின்னு பேசினாலு. உள்ள போயிட்டு வினோத்தையும் ரம்யாவையும் தகுதி தராதரம் இல்ல எனக்கு ஈக்குவலான ஆள் இல்ல இவங்கன்னு பேசுற ஆளு இவரை. நான் உள்ள போய் பேசுனதை நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா வெளியே எப்படி பேசினான்றதை நான் உள்ள கொண்டு வர முடியல. ஆனா வந்து ரம்யாவையும் வினோத்தையும் பேசுனது தப்பு. உள்ள அந்த மாதிரி பேசக்கூடாது. வெளியே அவர் பேசுனதை வச்சு நம்ம உள்ள அவர் கேமை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து. வேற ஒண்ணும் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இவர் உள்ள சொல்லிட்டாரு இல்லைங்க, சொன்ன அடுத்த நிமிஷமே இவரை தூக்கி தூர கடாசுற அளவுக்கு தான் நீங்க இருக்கணும். சரி ஆலன் ப்ரோ, ஒபிட்டோ 2 பேருக்குமே ஒரே இதுதான். இப்ப வெளியில வந்து திவார் தப்பா பேசணும்னா நம்ம அதையும் பேசிருக்கோம், கேஸ்டிஸ்ட் இது எல்லாமே. இப்ப வினோத் வெளில ஒரு சாங் பாடியிருக்காருல, அது கூட நீங்க ட்வீட் பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒபிட்டோ அத பத்தி என்ன? இப்போ வினோத் மேல உள்ள அந்த ரெப்புடேஷனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவர் மேல உள்ள ஒரு அட்டென்ஷன், இது எல்லாமே மாறுது தானே? ரெஸ்பெக்ட் 100% எனக்கும் மாறுதியா, நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் மாறுது, நான் இல்லைன்னே சொல்லாத இல்ல, எனக்கு மாறிடுச்சு. எனக்கு அந்த மாதிரி அந்த ஒரு ஜோன்ல இருக்கிற யாரையுமே பிடிக்காது. அந்த எப்படி சொல்றது, ஏன்னா கலைவாணியா யாரோ அந்த கேரக்டரும் அப்படிதானே இடையில மாட்டினது. ஒரு சாங்ல 8 வயசு குழந்தைய வந்து தப்பா ஒருத்தன் பாடுவான் ஸ்டேஜ் டான்ஸ்ல. அப்ப அவங்களும் அங்க இருப்பாங்க. அந்த பிக் பாஸ் வந்துட்டு போனாங்களே ஒரு கானா பாடுற பொண்ணு, பேரு சரியா ஏதோ வாணின்னா முடியும், இசைவாணியா? அந்த பொண்ணும் அந்த ஸ்டேஜ்ல தான் அப்ப இருந்துச்சு. அதுக்கு ஒரு இக்னோர் கூட பண்ணல. சோ இந்த மாதிரியும் இருக்கானுங்க. இது தெரியல, இது வினோத் என்னன்னா நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோட ஸ்டான்ஸ் வந்து அவங்க வெளில எப்படி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உள்ள, ஓகேவா? ஏன்னா எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியும் எனக்கு, எப்படியும் ஆயிடும். ஏன்னா இவங்க மாற மாட்டானுங்க, மானம் கட்டவனுங்க இவனுங்களாம். அதே மாதிரி அதே எண்ணத்தோட அதே அழுக்கூட வந்து ஏதாவது ஒரு இடத்துல காமிச்சிருவாங்க. அது எனக்கு அதுல முழுசா நம்பிக்கை இருக்கு. இது எல்லா சீசனும் நடந்திருக்கு. நான் பண்ண சப்போர்ட் எல்லாமே அப்படிதான். கவின்ல இருந்து ஆரியில இருந்து எல்லாமே வெளியில. ஆரியெல்லாம் வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு இந்த கையெழுத்து போட்டது, தமிழ்ல தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துதான் நான் சப்போர்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். வெளியில பார்த்துட்டு உள்ள வந்த பிறகுதான் எல்லாமே எனக்கு வெளியில உள்ள கேரக்டரை வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பண்ணுவேன். சபரிக்குமே அப்படிதான். எனக்கு பர்சனலா பழகி இருக்க வச்சுதான் ஓகே சபரி எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும். இனிமே கோமா இருக்கிற காரணமும் கேம் ஆடாததுக்கு. ஏன்னா சபரி பத்தி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஸ்கில்டு பர்சன். இன்னும் ஏன் உள்ள கேம் பெருசா ஆடல அப்படின்னு சொல்லிட்டுங்களா? ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு 1 வீக்குள்ளே ஒய்ஃப் சொல்லிட்டேன், முத்துக்குமார் தான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டு. இந்த வாட்டி எனக்கு சபரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா சபரி சுத்தமா கேமே விளையாடல. ஆமாங்க, எனக்கு வந்து நான் ஓப்பனா சொல்றேன், சபரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா, வெளியே அவர் எவ்வளவு நல்லா இது பண்ணிருக்காரு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட்டா பேசுறதே கிடையாது. இது வரைக்கும் பேசுறதே கிடையாது. ஒரு நாள் கூட. ஏன் சொல்றேன்னா அவர் அந்த ரோஸ்டிங் எல்லாம் பண்ணும்போது சூப்பரா பண்ணாரு. விஜய் டெலிவிஷன் அந்த இது பண்ணாரு பாத்தீங்களா? நான் ஏன் சீரியல் கூட பார்த்திருக்கேன், அவர் நடிச்ச சீரியல் கூட நான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று பண்ணியிருக்காரு. நான் அவரை ஃபாலோ பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், பார்த்துதான் இருக்கேன். இவரு சபரியை பத்தி தெரியும். ஆனா இதுல ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல சுத்தமா. எங்க எல்லாருக்கும் அந்த வெறுப்பெல்லாம் இருக்குங்க. அது இவங்க பண்றதுல இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த திவாகர், பார்வதி, கமருதீன் பண்றதெல்லாம் என்னால சகிச்சிக்கவே முடியல. எனக்கு இவங்க 3 பேர் தவிர வேற யாரும் ஏன் தெரிய மாட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கிற குறைகள்லாம் இவங்களோட கம்மி. இவங்க ஓப்பனா வந்து பண்றாங்க எல்லாம்.
கமெண்ட் இல்ல இப்ப இதெல்லாம் விட ஒயில் கார்டுல வந்து இவனுக்கு கம்முன்னு இருந்தாங்க. ஒயில் கார்டு மட்டும் கம்முன்னு இருந்தான்னு வச்சுங்களேன், மண்ணள்ளி போட்டு போக ப்ரோ வேண்டியதான். எதுவுமே அவங்க பண்ண கேட்கறதுல தான் இருக்கு. எதுவுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஒயிட் கலர் அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஃபெமிலியரானவங்க ஓரளவுக்கு, சரிங்களா? அவங்க சத்தியமா போயிட்டு திவாகரையும் பார்வதியும் போய் தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னா தொட்டா இவங்க ரெண்டு பேர் அந்த அளவுக்கு பாப்புலர் இல்ல, ஈஸியா போய் அட்டாக் பண்ணாலும் தெரியும். இருக்கிற பேரை கெடுத்து கூடாதுன்னு சொல்லிட்டு போய் நோண்டவே மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்களேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச அமித்தும் பிரச்சனை இறங்கி அடிப்பாங்க. அமிதா அவர்லாம் பேசவே மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றேன். அமித் பயங்கரமான சாட்டம் பாரு. நீ பாரு இந்த சீசனோட பயங்கரமா யார் சண்டை போறான்னு பாரு. வேணா ஏதோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கூட சரி நேம கெடுத்து கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஃபெமிலியர் ஆனவங்க. நீங்க இப்ப பார்வதியும் சரி வாட்டர் மில்லான்னு சொல்ல முடியுங்களா? இவரெல்லாம் பெருசா ஃபெமிலியர் கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க யாருமே ஃபெமிலியர் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சபரியை தவிர, சபரி கனி கூட அவங்க சபரி ஆக்சுவலா இதுல பாப்புலர் பார்த்தோம்னா சபரி தான், நெக்ஸ்ட் தான் கனி சொல்லலாம். மத்த யாருமே பாப்புலர் கிடையாது. மத்த அந்த பேருமே எனக்கு தெரியாது முதல்ல சொல்ல போனா இதுல. அதனால அவங்க இறங்கி விளையாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அடிச்சு விளையாடுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அடிச்சு விளையாடுனா அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்றாங்க, அவ்வளவுதான். அது கேவலமா இருக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப இருந்தேன், மன்னிச்சிருங்க. எனக்கு இவனுங்க பண்றதுல எனக்கு மன்னிப்பு கேம் ஆடாதீங்க ஆலன். மன்னிப்பு கேம் ஆடாதீங்க. நான்